இது மகிமை நேரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே மகிமை டிவி நேயர்களே உங்களை அன்போடு கூட வாழ்த்துகிறேன். நம்முடைய இரட்சகராகிய இயேசு இந்த வாரம் முழுவதிலும் நம்ம அவருடைய வார்த்தையை தியானிக்கும்படியாக நமக்கு பாராட்டின கிருபைக்காக நம்ம அவரை ஸ்தோத்தரிப்போம். இந்த வாரத்தின் இந்த கடைசி நிகழ்ச்சியிலே இந்த நாளிலே நம்மை பார்த்து கூப்பிட்டு சொல்லுகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதே ஏசாயா 55வது அதிகாரத்திலே 8வது 9வது வசனங்களை நாம் வாசித்து தியானிக்கலாம். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். பூமியை பார்க்கிலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. பாருங்க, இந்த நாளில் கர்த்தர் உங்களை கூப்பிட்டு சொல்றாரு, ஓன் நினைவு என் நினைவு அல்ல, ஓன் வழி என் வழியும் அல்ல, என்னுடைய நினைவு என்னுடைய வழிகள் நீ நினைக்கிறபடி இல்லை, அதை காட்டிலும் மேலானவைகள். நல்ல செய்தி அதுதான். நீங்கள் கூட கொஞ்சம் குறைவாக நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இப்படி தான் நம்முடைய இது இருக்க போகுது அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ யோசிக்கிற மாதிரி இல்லை, உன் நினைவுகளை காட்டிலும் உன் வழிகளை காட்டிலும் நான் நினச்சிருக்கிறது, உன்னை குறித்து நான் வைத்திருக்கிற நினைவுகளும் நான் வைத்திருக்கிற வழிகளும் உயர்ந்தவைகள், உயர்ந்திருக்கிறது. பாருங்கள், அந்த லைனை அண்டர்லைன் பண்ணி வைங்க. உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகள் உயர்ந்திருக்கிறது. இந்த வசனத்தை அப்படியே அவங்க மைண்டில் ஆண்டவர் உங்களை பார்த்து கூப்பிட்டு சொல்கிறார், இந்த பாரு, நீ இவ்வளோ நாள் இப்படி தான் யோசித்துட்ருக்க, ஆனால் இன்றைக்கி சொல்கிறேன், இந்த வருஷத்தை முடிக்க போகிறீங்க என்ன கொஞ்ச நாளையில், இன்னும் வருகிற வருஷங்களில் நீங்கள் பார்ப்பீங்க, இவ்வளோ நாள் நான் உங்களை அதிசயமாக நடத்திட்டு வந்திருக்கிறேன், ஏதோ ஒரு மிகப்பெரிய பிளானுக்கு நேராக உங்களை ஆயத்தப்படுத்தி கொண்டு வந்திருக்கிறேன், ஏன் ஆண்டவர் என்னை இப்படி நடத்துகிறாரு இப்படி நடத்துகிறாரு இப்படி நடத்துனாரு யோசித்தீங்கல்ல, அதுக்குரிய பதிலெல்லாம் வர்ற நாளில் தெரிய போகுது. அப்போ தெரியும் ஆண்டவர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக நமக்கு அஸ்திபாரம் போட்டு டவரை கட்டி எழுப்பி நம்மளை உயர்த்தி வைக்கிறார் அப்படின்னு சொல்லி, எவ்வளோ பெருசாக நம்மை பரவ செய்திருக்கிறார், அதாவது விரிவடைய செய்திருக்கிறாருன்னு சொல்லி நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்க. நீங்கள் நினச்சிட்டு இருந்தபடி அல்ல, நான் நினைக்கிறது வேற அப்படின்னு. நான் கூட பாருங்களேன், என்னுடைய மகளுடைய படிப்பின் விஷயமாக அவள் +2 முடிச்சுட்டு அதை பற்றி நாங்கள் யோசிக்கும் பொழுது, சரி சிம்பிளாக படிக்கட்டும், சாதாரண ஒரு ஆர்ட்ஸ் காலேஜில் ஒரு குரூப் எடுத்து படிக்கட்டும், சாதாரண ஒரு படிப்பு படிக்கட்டும், அப்படி தான் நாங்கள் நினச்சிருந்தோம். சரி ஈஸியாக இருக்கட்டும் அப்படின்னு. கஷ்டப்பட்டு இவ்வளோ காலம் படித்தாச்சு, இனிமேல் படிக்கிற படிப்பு ஈஸியாக படிக்கணும்னு நினச்சா, லகுவாக இருக்கணும்னு நினச்சா இது படிக்கட்டும் அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் ஒரு காலேஜில் அப்ளிகேஷன் போட்டு சேர்த்து விட்டுருந்தோம். பாருங்கள், அதில் சேர்ந்து ஒரு செமஸ்டர் எழுதியும் முடித்தாச்சு. ஆனால் ஆண்டவர் சொன்னார், நீ இப்படி நினச்சி சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கலாம், ஆனால் ஓன் நினைவுப்படி இல்லை, நான் வச்சிருக்கிற நினைவு ஓன் வழிப்படி இல்லை, நான் என்னுடைய வழிகள் அதோட உயர்ந்தது அப்படின்னு காட்டும்படியா அதுக்கப்புறம் கவுன்சிலிங் அதுக்கப்புறம் அவளுக்கு ஒரு மருத்துவ படிப்பிற்கான சீட்டை கிடைக்க பண்ணி ஆண்டவர் எங்களுக்கே ஆச்சரியம், இப்படியெல்லாமா ஆண்டவர் நடத்துவார் அப்படின்னு சொல்லி நாங்கள் நினச்சிருந்தோம். சரி, இது அவளுமே திருப்தியாக இருந்தால் நாங்களுமே திருப்தியாக இருந்தோம். திருப்தியாக இருக்குது, அது பாட்டுக்கு போகுது அப்படின்னு. ஆண்டவர் எங்கள் திருப்தியெல்லாம் விடலை, ஓன் திருப்தி இல்லை, நான் என்னுடைய வழி என்ன வச்சுருக்கிறேனோ அது ஏற்கனவே அதை ப்ராமிஸ் பண்ணியிருந்தார். பாருங்களேன், உங்களுக்கு நிறைய ப்ராமிஸ் பண்ணியிருப்பார், ஆனால் அது சாத்தியப்படுறதுக்கான சூழ்நிலையே இருக்காது. ப்ராமிஸ் பெருசாக இருக்கும், வாக்குத்தத்தம் பெருசாக இருக்கும், ஆனால் அது நிறைவேறதுக்குரிய சாத்தியக்கூறே இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன நினைப்போம், சாதாரணமாக நினைப்போம், நம்ம குறைவானதாக தான் நினைப்போம், கொஞ்சமாக தான் நினைப்போம். ஆனால் அந்த இடத்துல ஆண்டவர் செயல்படுறாரு பாருங்களேன். அதான் கூப்பிட்டு சொல்கிறார், வா என் பக்கத்தில் உட்காந்துட்டல்ல. ஏற்கனவே பாருங்கள், ஆண்டோடைய சமூகத்தில் அவர் பாதத்தில் இந்த ஆசீர்வாதம் தான், இதுதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படியெல்லாம் தான் நான் விரும்புகிறேன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. உனக்கு மேலானது தான் உயர்வானது தான் நான் விரும்புகிறேன், ஆனால் நீ நினச்சிக்கிட்ட ஆண்டவர் நமக்கு இவ்வளோ தான் வச்சுருக்கிறாரு அப்படின்னு. இல்லை, என்னுடைய விருப்பமே நீ உயர்த்தப்படணுங்கிறது தான் அப்படிங்கிறது ஆண்டவர் இந்த நேரத்தில் உங்களை கூப்பிட்டு சொல்கிறார். இன்னும் அடுத்த வருஷத்தில் நீங்கள் பாருங்கள், நீங்கள் நினைக்கிறபடிலாம் இல்லை, ஆண்டவர் உங்களை வித்தியாசமாக நடத்துகிறத, விரிவடைய பண்ணுறத, உயர்த்தி வைக்கிறத, தூக்கி வச்சு அழகு பார்க்குறத நீங்கள் பார்ப்பீங்க. என்னைக்கு நாங்களும் அப்படி சாதாரணமாக நினச்சிட்டு இருந்தேங்களே, ஆண்டவர் எவ்வளோ அழகாக வாக்கு பண்ணியிருந்தார், ஆனால் அதுக்கு சாத்தியக்கூறுகளே இல்லை.
வாக்கு பண்ணியிருந்தார், உனக்கு பெஸ்ட்டு பார்ட்டை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். எப்படி சாமுவேல்கிட்ட சொல்லி வச்சுருப்பார்ல, சவுல் வர்றதுக்கு முந்தி சாமுவேல் அவருடைய வேலைக்கார்ட்ட சொல்லி வச்சுருப்பார், நல்ல ஒரு தொடச்சந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு பார்ட் எடுத்து நல்ல பகுதியை எடுத்து நீ தனியாக எடுத்து வச்சுக்கோப்பா, நான் ஒரு நபர் வரும்போது அதை கொண்டு வந்து வைன்னு சொல்லுவேன், நீ அதை வச்சிடணும் அப்படின்னு சொல்லி வச்சுருப்பார். அது கரெக்டாக சவுல் பந்தியில் உட்காரும்போது சாமுவேல் அதை எடுத்து வைக்க சொல்லி வேலைக்காரன்ட்ட சொல்லுவார். இப்படி ஒரு பெஸ்ட்டு பார்ட் அங்கே என்னைக்கு தெரியாது. அவர் இப்போ அது சவுலுக்கு அதை பற்றி தெரியாது, ஆனால் ஆண்டவர் சாமுவேல் எடுத்து வச்சிருக்கிறாரு. அது மாதிரி தான் உங்களுக்கு அதை பற்றி தெரியாது, எங்களுக்கே அதை பற்றி தெரியலை, ஆனால் ஆண்டவர் எடுத்து வச்சுருந்தாரு. எடுத்து வச்சிருக்கிறத வெளிப்படையாக காட்டுவார். பாருங்களேன், நீங்கள் இதை எப்போ நடக்க போதோ இல்லை, சீக்கிரத்தில் நடக்க போகுது. ஆண்டோடைய நாமம் உங்களை கொண்டு தான் மகிமைப்பட போகுது. உங்களுடைய எல்லைகள் எல்லாம் விரிவடைய போகுது. உங்களுடைய டார்கெட் நீங்கள் அச்சீவ் பண்ணி அதை அதில் சாதிக்க போகிறீங்க. ஆண்டவர் அதை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. அது தீர்க்கதரிசன வார்த்தையாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்க. உங்கள் நினைவுபடி இல்லை. நீங்கள் சொல்லுவீங்க, ஓ இவ்வளத்துக்குள்ளே டார்கெட் பண்ணி இவ்வளத்துக்குள்ளே இதை செஞ்சால் போதும் அப்படின்னு. ஆனால் ஆண்டவர் அதை விட மேலான வழிகளை வச்சுருக்கிறார். சில நேரம் ரொம்ப கஷ்டப்பட்டீங்கல்ல, சூழ்நிலை ரொம்ப நெருக்கமாக இருந்துச்சுல்ல, அப்போ ஏன் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்டிருப்பீங்கல்ல, அதுதான் ஆண்டவர் உங்களை ஒரு மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக உருவாக்குகிற அடித்தளமாக வச்சுருந்தார். மிகப்பெரிய உயர்வுக்கு நேராக உங்களை உயர்த்தும் பொழுது நீங்கள் தாழ்மையை கற்றுக்கொள்ளும்படியாக அந்த சூழ்நிலையை தான் ஆண்டவர் பயன்படுத்தினார். அதெல்லாம் அவருடைய இருதயத்தில் இருந்தது, வெளியே தெரியாது. இருதயத்தில் இருந்தது, அவருடைய வழிகள் அவருடைய இருதயத்தில் இருக்குது. நம்மளை குறித்து அவருடைய நினைவுகள் இருக்குது. அவருடைய எங்கே இருக்குது? அவருடைய இருதயத்துக்குள்ள இருக்குது. அப்போ அது நமக்கு தெரியாது. ஆனால் அது காலங்கள் வரும் பொழுது அது வெளிப்படுது. அது வெளியரங்கமாக எல்லாருக்கும் தெரியும்படியாக வெளிப்படுது. இதை தான் ஆண்டவர் உங்களோடு கூட இன்னைக்கு பேசுகிறார். என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்ல என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்ம இதோட குன்றி போயிருவோமோன்னு நினைக்காதீங்க, இதே மாதிரி தான் இருப்போமோன்னு நினைக்காதீங்க. இதை விட உயரத்தான் போறீங்கன்னு சொல்றத ஆண்டோடைய வார்த்தை தெளிவாக சொல்லுகிறது. என்ன நம்ம செய்ய வேண்டியது என்ன செய்யணும் தெரியுமா? செவி கொடுங்க. இப்போ சொல்லிட்டார்ல, இதை வார்த்தை பிடிச்சுக்கோங்க. பிடிச்சுக்கிட்டு இதை 10 தடவை சொல்லுங்க, இதை 20 தடவை சொல்லுங்க, இதை ஜெபத்தில் எப்பொழுதும் ஓயாம சொல்லுங்க. எந்த வார்த்தை உங்களுக்கு வாக்கு பண்ணப்படுதோ, எந்த வார்த்தை உங்களுக்கு நேராக கடந்து வருதோ அதை மறக்காதீங்க. அவர் மறக்க மாட்டாரு, ஆனால் நம்ம தான் அவருடைய வார்த்தையை மறந்துட்டு ஆண்டவரே என்ன செய்யறது அப்படின்னு கேட்போம். அவர் மறக்க மாட்டாரு, நம்ம தான் மறப்போம், அவருடைய வார்த்தையை மறப்போம். அவர் தான் உள்ளங்கையில வரைஞ்சி வச்சிருக்கேன்னு சொல்றாரு, உன் மதிலெல்லாம் என் முன்னாடி வச்சிருக்கேன்னு சொல்றாரு. அவர் ஒண்ணுமே மறக்க மாட்டார், அவர் உள்ளங்கையில பொறிச்சு வச்சிருக்கிறாரு, அவர் மறக்க மாட்டார். நாம அவருடைய வார்த்தையை மறக்காம இருந்தோன்னா நிச்சயமாகவே நம்ம உயர்த்தப்படுறத பார்க்கும். இதுதான் தேவனுடைய விருப்பம். இன்னைக்கு இந்த வாரத்துல தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கறதெல்லாம் அவருடைய விருப்பம் உங்களை உயர்த்துவது தான், அவருடைய நினைவுகள் உங்களை உயர்த்துவது தான். நீங்கள் நம்ம செய்ய வேண்டியது என்ன? ஆண்டவரோடு சேர்ந்து ஆண்டவரோடு ஒட்டி கொள்ளணும். அவர் சொல்கிற வார்த்தைக்கு அப்படியே செவி கொடுக்கணும். ஒரு செகண்டில் அப்படியே ஆண்டோடைய வார்த்தைக்கு நம்ம செவி கொடுத்தோன்னு சொன்னால், சில நேரம் ஒரு செகண்ட் நம்ம அதை விட்டுட்டு போனோன்னு சொன்னால் கூட ஏதாவது சஃபர் ஆகும் பாருங்க. அப்படி போயிடாதபடிக்கு அவருடைய வார்த்தைக்கு கவனமாக செவி கொடுத்துட்டோன்னு சொன்னால் அந்த ஒன்றை தான் நம்ம செய்ய வேண்டியது. அவரை நம்பி அவருக்கு செவி கொடுத்துட்டோன்னு சொன்னால் நிச்சயமாகவே நம் வாழ்க்கை நம்முடைய அவர் விருப்பம் நம்மளை ஆசீர்வதிக்கணுங்கிறது பார்த்தீங்களா, அந்த விருப்பம் நிறைவேறும். நாம் ஜெபிக்கலாம். ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே நாங்கள் நினைக்கவே இல்லை, ஆனால் உங்கள் மனசில் இருக்குது. ஆண்டவரே எங்களை உயர்த்தணுங்கிறது உங்கள் மனசில் இருக்குது. நாங்கள் கூட எங்களுடைய வழிகளை சாதாரணமாக நினச்சிட்டு இருக்கிறோம், ஆனால் உயர்ந்த வழிகள் உங்ககிட்ட இருக்கு ஆண்டவரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. நாங்கள் உமக்கு செவி கொடுக்கறது மட்டும்தான் நீங்கள் விரும்புகிறீங்க. உங்கள் சத்தம் கூப்பிட்டு எதை சொல்லுதோ அதுக்கு அப்படியே செவி கொடுத்து, அதுக்கு எந்த மறுப்பும் சொல்லாமல், எங்கள் மனசுலேருந்து இன்னொரு பதிலை கொண்டு வராமல், எங்கள் ஆத்மாவிலேருந்து இன்னொரு விதத்தில் நாங்கள் யோசிக்காமல் உடனே அதுக்கு செவி கொடுத்து அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கும்படியான கிருபைகளை நீங்கள் தர்றதுக்காக ஸ்தோத்திரம். நீங்கள் கூப்பிட்டு சொல்கிறீங்கப்பா, கூவி உம்முடைய சத்தம் எங்களை அழைத்து சொல்லுகிறது, இப்படி தான் நான் உன்னை ஆசீர்வதிக்க போகிறேன், இதைத்தான் நான் விரும்புகிறேன் நீங்கள் சொல்கிறீங்கப்பா. அந்த சத்தத்துக்கு நாங்கள் அப்படியே செவி கொடுக்குறோம் ஆண்டவரே. நன்றியோடு மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. நாங்கள் செவி கொடுக்குறோம் ஆண்டவரே, செவி கொடுக்குறோம் ஆண்டவரே. இதை நம்முடைய சமூகத்தில் நாங்கள் அறிக்கை பண்ணுகிறோம், தாழ்த்துகிறோம் அப்பா. நீங்கள் எங்களை உயர்த்துகிறதற்காக நன்றி ஆண்டவரே. வரப்போகிற நாட்கள் புதிய
புதிய ஆண்டுக்கு ஆயத்தப்படும் விதமாக இன்னும் உங்க சத்தம் என்ன சொல்லுதுன்னு சொல்லி உங்க சத்தத்துக்கு கவனமா செவி கொடுக்கிற அந்த இருதயத்தோட நாங்க நடந்து கொள்ள ஆண்டவரே வருகிற நாட்களுக்கு எங்களை ஆயத்தப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மகிமை